நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜான்ஸ்னா ஹில்டனுக்கான வில்லனாக மாறியதற்கு உண்மை காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு ஜான்ஸ்னா மென்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சிருப்பாரு. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டில் ராக்கோட கேள்விக்கு ராக்கோட ஆஃபருக்கு அக்செப்ட் பண்ணுறது கோடி ரோட்ஸோட அக்செப்ட் பண்ணுவாரன்ற மாதிரி எதிர்பார்ப்பு நடந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ராக்கோட ஆஃபரை கோடி ரோட்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவார். ரிஜெக்ட் பண்ணதுனால ஜான் சீனா என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா சிரிச்சுட்டு ஹக் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராக் சொல்லுவார் அவன் கதையை முடிச்சிருன்னு சொன்னோடனே ஜான் சீனா அந்த இடத்துல கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஹில்டனா மாறிடுவார். இது நாள் வரைக்கும் ரெஸ்லிங்கில் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் இருந்து ரெஸ்லிங்கில் கடைசி கட்டம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் ஜான் சீனா வில்லனா மாறி இருக்கார். அது வரைக்கும் ஜான் சீனாவோட கேரியர்லேயே வில்லத்தனம் பண்ணது கிடையாது. இதுக்கான காரணம் என்ன? அட்டாக் பண்ணதுல டெஸ்ட்ராய் பயங்கரமாக இருந்துச்சு. ஜான் சீனா ஏன் வில்லனா மாறி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸும் ஃபேஸு ஜான் சீனாவும் ஃபேஸாக தான் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸாக இருந்தால் யாராவது ஒரு ஆள் இந்த இடத்துல ஹீலாக மாறி ஆகணும். அது கோடி ரோட்ஸ் மாறுவார்ன்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதை மாற்றி ஜான்ஸ்னா இப்போ மாறி இருக்காரு. காரணம் ஜான்சனா ஹீலா மாறினதுக்கு ரெண்டு பேருமே ஃபேஸாக இருந்தால் மேட்ச் இன்ட்ரெஸ்டாக இருக்காது அப்படின்றதுக்கு தான் ஹீலா மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல ஏன் ஜான்சனா ஹீலா மாறான்னு கேட்டீங்கன்னா ஜான்சனாவோட ரொம்ப நாள் ஆசை ஹீல் டர்ன் பண்ணணும்னு. அந்த ஆசையே தான் இப்போ ஃபைனலாக தன்னோட ரிட்டையர்மெண்ட் கேரியர்ல கொண்டு வந்திருக்கிற. லாஸ்ட் டைம் ரெசில்மேனியா விளையாட போற அந்த ரெசில்மேனியாவில் ஜான்சனா ஹீல் டர்ன் பண்றதுக்காக தான், ஜான்சனாவோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா ரெசில்மேனியாவை ஜெயிப்பாரான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஜான்சனா ராக்கோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அதனால ஜான்சனா ரெசில்மேனியாவை ஜெயிப்பாரான்னு கேட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜான்சனா ஏன் வில்லனா மாறினார், ஃபுல்லாவே வில்லனா மாறிட்டாருன்னு கேட்டீங்கன்னா இது வேற ஒரு ஸ்டோரி லைனை தொடர்ச்சியா தான் ஜான்சனா இங்க வந்திருக்காரு. அந்த ஸ்டோரி லைன் தான் WWE இப்போ ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஸ்டோரி லைன் சொல்றான்? அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜான் சீனா இன்னொரு கேரக்டரான டாக்டர் ஆஃப் தக்னாமிக்ஸ்ன்ற கேரக்டரில் ஜான் சீனா ஃபைனலாக ஒன் டைம் வரலாம் அப்படின்றதுக்காக தான் ஜான் சீனா இப்போது ஹில்டன் பண்ணுறார். ஜான் சீனா அந்த கேரக்டரில் ஹில்டனை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால ஜான் சீனா இப்போதைக்கு ஹில்டன் பண்ணியிருக்காரு அப்படின்றது இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா ஹில்டன் பண்ணது இன்னொரு ஸ்டோரி லைனோட இணைப்புன்னு சொன்னால் அதை ரீக்ரியேட்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜான் சீனா எப்படி வேட் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி உள்ள போய் வேட் ஃபேமிலியை டெஸ்ட்ராய் பண்ணாரோ, நெக்ஸஸ் கூட ஜாயின் பண்ணி நெக்ஸஸை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணாரோ, அந்த ரெண்டு ஸ்டோரி லைன்லையும் ஜான் சீனா சேருவதற்கே ஒரு சென்டிமெண்ட்டான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜான் சீனா அந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் வைக்காம நேரடியாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஜான் சீனா இப்போ என்ன பண்ண போறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டீம்லேருந்து எப்படி வெளில டிஸ்ட்ராய் பண்ணி ஃபேஸ் 10 என்ற நிரூபிச்சாரோ அதே போல் ராக்கு எகெயின்ஸ்டாக கூடிய சீக்கிரத்தில், அதாவது ரெசில்மேனியாவுக்கு அப்புறம் ஜான் சீனா திரும்புறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ராக்கையே அட்டாக் பண்ணி ராக்கு எகெயின்ஸ்டாக போய் ஸ்டோரி லைனில் திருப்பி ஜான் சீனா ஃபேஸ் 10 மாறுவார் அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி லைன் நடக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தினை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.